கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனம். அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உயர வானத்திலும் கீழே ஆழத்திலும் உண்டான சகல உன்னத ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி யாவையும் உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவருக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் கர்த்தராகிய தேவன் அவருக்கு இவ்விதமாக வாக்கு கொடுக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை அப்படியே 100% நிறைவேற்றி முடிக்கிறவர். காலங்கள் செல்லலாம், நாட்கள் செல்லலாம், ஆனால் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, வானத்தை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனம். யோசேப்பை குறித்து, வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைபாடுகளை கர்த்தர் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வேதத்தில் இருந்து 3 விதமாக கர்த்தர் நம்மை எவ்விதமாக வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் யாத்ராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியிலே புசிப்பதற்கு ஆகாரம் ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுது கர்த்தராகிய தேவன் மோசேயை நோக்கி விதமாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வானத்தை திறந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, காடைகளை கர்த்தர் கொடுத்தார். தண்ணீர் இல்லாத வேளைகளில் நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தர் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அவர்கள் தேவைகளை சந்தித்தார். பிரியமானவர்களே, இவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நாம் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். எந்தெந்த குடும்பங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறாங்களோ அந்த குடும்பங்களில் வேதனைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது. சத்ருவின் ஆளுகைகள் அங்கு மிகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆகவே அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் கூட ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அதாவது கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை எப்படி அவர் கொடுத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். குறித்த காலத்தில் அவர் நமக்கு கட்டளையிடுவார். 78வது சங்கீதம் 23 முதல் 25வது வசனம். அவர் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அந்த மக்களுக்கு புசிப்பதற்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அதை உட்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து கர்த்தர் முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய மன்னாவை எப்படி அவர்களுக்கு கொடுத்தாரோ, நமக்கும் கூட ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் நேசிக்கிறார். நாம் புறஜாதிகளாக இருந்தாலும்
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாதபடிக்கு நிறைவாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக 100% ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்துருக்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இடம் கொடுத்து அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இழந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் அதில் ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. எந்தெந்த பகுதியில் நீங்கள் சத்துருக்கு இடம் கொடுத்தீங்களோ அந்த பகுதிகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் அதை நீங்கள் நிர்மூலமாக்கி போடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கிரியைகள் மூலமாக அதை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார். எல்லா கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வையுள்ளதாக மாற்றுவார். கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார். நமக்கான மன்னாவை நமக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். நெகேமியா 9:15 அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து நெகேமியா 9:15 அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய ஜனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கான அப்பத்தை கட்டளையிட்டு நமக்கான தாகத்தை அவர் தீர்த்து நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். நம் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கடைசியாக யோவான் 6:32 என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பசியாக இருக்கும் பொழுது கர்த்தர் பலவிதமான ஆகாரங்களை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார். அதில் சிலவற்றை மன்னா, காடை, அப்பம், அது மாத்திரமல்ல தண்ணீர், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் நமக்காக ஜீவ அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். மெய்யான அப்பத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மெய்யான அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமான அவரை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனை நாம் கண்டடைகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், என்னில் ஒருவன் நிலைத்திருந்தால் நானும் பிதாவாகிய தேவனும் அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை போல நாம் மாற வேண்டும். பிதாவாகிய தேவன் அதை விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் நிலைத்து நிற்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் என்றைக்கும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்லவே அல்ல. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. 2வது, வானத்தின் கனிகளை திறந்து ஆசிர்வதிக்கிறார். ஆதார வசனம் மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதில் நாம் செலுத்துகிற தசம பாகத்தில் 10 நாம் கர்த்தருக்கு கொடுத்து உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார். நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார்.
மூன்றாவது, வானத்தின் கருவூலத்தை திறந்து ஆசிர்வதிப்பார். ஆதார வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த சத்தம் நமக்கு சொல்கிற அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏற்ற காலத்தில் குறித்த வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு 50, 60 அல்ல, கர்த்தர் 100க்கு 100 நன்மையானதை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நல்ல பொக்கிஷசாலையை, தமது பொக்கிஷசாலையை திறந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, முதல்ல நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று. இரண்டாவது நம்ம பார்த்தோம் தசம பாகங்களை உண்மையும் உத்தமமாக 10ல் 1 பங்கு கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று. கடைசியாக கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கூட ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆபிரகாமுக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினாரோ, இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 2வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் பொழுது அவனுக்கு 75 வயதாக இருந்தது. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமான பொழுது 99 வயது நிறைந்தவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. பிரியமானவர்களே, ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்திருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பல விதமான தாமதங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் பல வருடங்கள் ஆகியும் கிடைக்காமல் இருக்கலாம். பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரே காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்த காரியம் நடப்பதற்கு ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட, ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இவ்விதமாக சொல்லுகிறார். கீழ்ப்படிவதற்கு வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. உத்தமன் என்றால் உண்மை உள்ளவன். அப்போ கர்த்தராகிய தேவன் வாக்கு கொடுத்து விட்டார். வருடங்கள் சென்று விட்டது. ஆனால் அவனிடத்தில் கீழ்ப்படிவதற்கு வார்த்தையை கொடுக்கிறார். எனக்கு முன்பாக நடந்து நீ உண்மை உள்ளவனாயிரு, உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கண்டிப்பாக நிச்சயமாக ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருந்திருக்க வேண்டும். அது நிமித்தமாகவே அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு ஈசாக்கை கர்த்தர் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, கடற்கரை மணலைப் போல, நட்சத்திரங்களைப் போல அவனுடைய சந்ததியை கர்த்தர் பெரிய ஜாதியாக்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவரான ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறது. நாம் உண்மையும் உத்தமமாய் இருப்பதே, விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாக நடந்து நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட சில வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி உங்களிடம் பேசி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, என்கிட்ட கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பேசுவார். இயற்கை மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, போதகர் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பேசுகிறவர். அவர் படைத்த நீங்களும் நானுமே பேசும் பொழுது அவர் நம்மிடம் பேச மாட்டாரா? அவர் நன்றாகவே பேசுவார். அவர் நம்மோடு கூட ஐக்கியப்பட, நம்மோடு கூட உறவாடவே அவர் விரும்புகிறார். மனிதனை அவர் உருவாக்கினதற்கு நோக்கமே நம்மோடு கூட அவர் உறவாடுவதற்கு, ஐக்கியமாக இருப்பதற்கு. பிரியமானவர்களே, ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு சம்பாஷிப்பது, உரையாடுவது, அவரோடு கூட பேசுவது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து அமர்ந்து உங்க இருதய மனக்கதவை திறந்து அவரிடத்துல அறிக்கையிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதத்தை நீங்க இழந்திருக்கிறீங்களோ, என்ன ஆசீர்வாதங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ, ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் சம்பூர்ணமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உண்மை உள்ளவராய் இருந்தாரோ, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்பதை 2வது வசனத்துல நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. கர்த்தர் கீழ்ப்படிவதற்குரிய காரியத்தையும் சொல்லி வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ கர்த்தர் உங்களிடம் பேசி அதை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமானை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீங்க வேதம் முழுவதும் தியானித்து பார்த்தாலும் பிரியமானவர்களே, ஒரே ஒரு விதத்துல தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானின் சிரசின் மேல் மாத்திரமே ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்க வானத்தின் பல கனிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு கை கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்மளால் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. நீரின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த வசனத்தின்படி தகப்பனே, உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து அப்பா ஒருமனப்பட்டு ஜெபி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வரியத்தையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகமும் அது நிறைவும் அப்பா உம்மிடத்தில் இருக்கிறது தகப்பனே. நீரே ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. குறைவானது அப்பா எங்களிடத்தில் காணப்பட்டால் தயவாய் மன்னித்து நிறைவானதை எங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க தகப்பனே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுதாங்கப்பா. தேவ சுத்தம் எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தீங்கும் பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தீங்கொன்று அணுகாதபடிக்கு தீமிலிருந்து விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் நினைத்த திட்டங்கள் நோக்கங்கள் குறித்த காலத்துல தடையின்றி தாமதமின்றி இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக தகப்பனே. நெடுநாளுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆமென்றும் என்றும் இயேசுவின் நாமத்தினால் பதிலை கட்டளையிடுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. பாவத்திற்கு அடிமையாகி மீள முடியாதபடிக்கு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் அப்பா பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்தையும் அப்பா நீதியும் குறித்து கண்டித்து போதித்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்க திராணி உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. துக்கப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக, கஷ்டப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக ரெட்டிப்பான மன மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகள் தலையை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகள் எல்லா மாந்திரிக தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி
உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்கப்பா. குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகள் அப்பா எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நல்ல ஞாபக சக்தியை கட்டளையிடுங்க. எந்த பலவீனமோ தீங்கோ அணுகக்கூடாது ஆண்டவரே. நீர் நினைத்த ஆண்டவரே மதிப்பெண்ணை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகள் ஃபியூச்சரை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா படிப்பு தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருள் தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதத்தை அப்பா நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க பண்ணுங்க தகப்பனே. நன்மையானதை நீர் கட்டளையிடுங்கப்பா. கிருபையும் நன்மையும் அப்பா ஜீவ காலமெல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்கிற சர்வசதா நாட்களிலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே நன்மையும் கிருபையினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நன்மையினாலும் எங்களை திருப்தியாக்குவேர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய கிருபைகளையும் கட்டளையிட்டு புதிய நாளுக்குரிய கிருபைகளையும் கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தில் ரெட்டிப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஏற்ற வேலையில் நல்ல இடத்துல ஒரு வேலை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுடைய பிரயாசம் ஆண்டவர் விருதாய் போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டுமாப்பா. உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே ஏற்ற இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்கப்பா. நிரதிசயமானவர் ஆண்டவரே. அப்பா உம்மல் செய்யக்கூடாத அதிசயமானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மல் எல்லாம் ஆகும் அப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீரப்பா. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் அப்பா வீணான பயத்தில் சிக்கி கொண்டு வாடி தவிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. எதிர்காலத்தை குறித்த பயங்களை எடுத்து போடுங்கப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. எதிர்காலத்தை கர்த்தர் கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய போதிய பலனையும் நம்பிக்கையும் கட்டளையிடுங்கப்பா. விசுவாசத்தில் அப்பா முன்னேற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. குறித்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நீர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறீங்கப்பா. நீர் உண்மையுள்ள தேவன் என்று நிரூபிக்க போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா, நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் மாமன் என்று நீர் பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி. வெளி தேசத்தில் ஆண்டவரே வேலை செய்து கொண்டிருக்கிற அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண்கள் ஆண்டவரே பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தகப்பனே. நீர் எங்களை காண்கிற தேவன் தகப்பனே. நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி வனத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.